சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 200 கிராம் துவரம் பருப்பு, அது கூடவே சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள், இது கூடவே 2 ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 2 to 3 விசில் விடுங்க. இப்போ ஒரு கடாயில் கடுகு, கறி லீவ்ஸ், ஆனியன், வரமிளகாய் ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பருப்பை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்குங்க. இப்போ பருப்பை ஆட் பண்ணிட்டு இது கூடவே தேவையான அளவு புளி தண்ணி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி இப்போ கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்க விடுங்க. முருங்கைக்கீரையில் நிறையா அயர்ன், கால்சியம், ஃபைபர், புரோட்டீன் இருக்குங்க. இது வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை எடுத்துக்கோங்க. இப்போ கொதி நல்லா வந்துருச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு சூடான சாதம், ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார், 1 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இந்த ஹெல்த்தியான சாப்பாடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.